வணக்கம். இன்றைக்கு வகுப்பில் தன்மை வினைமுற்று விகுதிகள் பார்க்க போகிறோம். வகுப்புக்குள்ளே போகலாமா? தன்மை என்றால் என்ன? பேசுகிறவனை குறிப்பது தன்மை. யார் ஒருத்தங்க பேசுகிறாங்களோ அவங்க தான் தன்மை. தன்னை குறிப்பது தன்மை. வினைமுற்று என்றால் என்ன? ஒரு செயல் முடிவடைந்ததை முற்று பெற்றதை குறிப்பதை தான் வினைமுற்றுன்னு சொல்கிறோம். இதை முற்று வினை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது விகுதி. ஒரு வினைமுற்று சொல்லின் இறுதியில் நின்று திணை, பால், எண், இடம் இவைகளை காட்டுவதைத்தான் நாம் விகுதின்னு சொல்லுவோம். தன்மை வினைமுற்று விகுதிகள். தன்மையிடம் எந்தெந்த வினைமுற்று விகுதிகளை பெற்று வருதுங்கிறத பார்க்கலாம். தன்மை வினைமுற்று இரண்டு வகைப்படும். ஒன்று தன்மை ஒருமை வினைமுற்று, அடுத்தது தன்மை பன்மை வினைமுற்று. தன்மை ஒருமை வினைமுற்று விகுதிகளை பார்க்கலாம். நன்னூல் நூற்பா 331 கூ டு தூரு என்னும் குற்றிய லுகரமுடு அல் அன் என் ஏம் ஆகும் ஈற்ற இருதினை முக்கூற்று ஒருமைத்தன்மை அப்படின்னு சொல்லுது. பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கூ டு தூரு என்னும் 4 குற்றியலுகர விகுதிகளும் அல் அன் என் ஏம் என்னும் 4 மெய்யீற்று விகுதிகளும் ஆகிய இந்த 8 விகுதிகளையும் பெற்று வரும் சொற்கள் இரு திணைகளுக்கும், அதாவது உயர்திணைக்கும் அக்ரிணிக்கும், ஆண்பால் பெண்பால் பலர்பால் என 3 பால்களுக்கும் பொதுவாக வரும். இது குறிப்பு வினைமுற்றாகவும் வரும்னு இந்த நூற்பா நமக்கு சொல்லுது. தன்மை ஒருமை வினைமுற்றுக்கள் கூ டு தூ ரு அல் அன் என் ஏன் இவை 8. கு உண்கு எதிர்கால வினைமுற்று, டு உண்டு இறந்த கால வினைமுற்று, து வருது எதிர்கால வினைமுற்று, ரு சென்று சேரு இறந்த காலமும் எதிர்காலமும் காட்டும் வினைமுற்றுக்கள், அல் செய்வல் எதிர்கால வினைமுற்று, அன் செய்தனன், என் செய்தனென், ஏன் செய்தேன். கூ டு தூரு இவை 4ம் காலங்களை காட்டுவதால் இவை குறிப்பு வினைமுற்றுக்கள் ஆகாது. அல் எதிர்காலத்திற்கு மட்டும் வரக்கூடிய வினைமுற்று. அன் என் ஏன் இந்த 3ம் முக்காலத்தையும் காட்டும் வினைமுற்றுக்கள். குளையன் குளையன் குளையேன் இவைகளெல்லாம் அன் என் ஏன் வினைமுற்றுக்கள். இவை குறிப்பு வினைமுற்றுக்களாக வரும். அடுத்ததா தன்மை பன்மை வினைமுற்று விகுதிகள் எவைன்னு தெரிஞ்சுக்கலாம். நன்னூல் நூற்பா 332 என்ன சொல்லுதுன்னா, அம் ஆம் என்பன முன்னிலையாரையும், எம் ஏம் ஓம் இவை படற்கையாரையும், ஊர் க ட த ர இரு பாலரையும் தன்னோடு படுக்கும் தன்மை பன்மைன்னு சொல்லுது. இதனுடைய பொருள் என்ன? அம் ஆம் என்னும் இரு தன்மை விகுதிகள், அம் ஆம் இருக்கு இல்லையா, இந்த இரு தன்மை விகுதிகள் முன்னிலை பெயரோடு கூடி வரும். இந்த தன்மை விகுதிகள் முன்னிலை பெயர்களோடு சேர்ந்து வரும். எடுத்துக்காட்டு பாருங்க. அம் உண்டனம் உண்கின்றனம் உண்பம், ஆம் உண்டாம் உண்கின்றனாம் உண்பாம். நாம் அப்படின்னு சேர்த்து சொல்லும். எதனோடு? தன்மை முன்னிலையோடு சேர்த்து. நானும் நீயும், நான் என்பது தன்மை, நீ என்பது முன்னிலை. இப்படி வர்றது அம் ஆம். இந்த தன்மை விகுதிகள் முன்னிலை பெயருடன் கூடி வரும். அடுத்ததா எம் ஏம் ஓம் என்னும் தன்மை பன்மை விகுதிகள் படற்கை பெயர்களுடன் கூடி வரும். எம் உண்டெனம் உண்கின்றனெம் உண்பெம், ஏம் உண்டேம் உண்கின்றேம் உண்பேம், ஓம் உண்டோம் உண்கின்றோம் உண்போம். நாம் என்ற தன்மை பன்மை நானும் அவனும் என்ற படற்கை பெயரோடு சேர்ந்து வரும். இதுதான் இதனுடைய பொருள். அடுத்தது கும் டும் தும் ரும் என்னும் தன்மை பன்மை விகுதிகள் முன்னிலை படற்கை பெயர்களுடன் கூடி வரும். முன்னிலை பெயர்களுடனும் படற்கை பெயர்களுடனும் இந்த இரண்டுடனும் கூடி வரும். கும் உண்கும், டும் உண்டும், தும் வந்தும் வருதும், ரும் சென்றும் சேரும். நாம் அப்படிங்கிற தன்மை பன்மை நானும் தன்மையோடு, நீயும் முன்னிலையோடும், அவனும் படற்கையோடும் சேர்ந்து வரும். இப்போ நன்னூல் நூற்பா கவனிங்க. அம் ஆம் என்பன முன்னிலையாரையும், எம் ஏம் ஓம் இவை படற்கையாரையும், அம் ஆம் முன்னிலையோடும், எம் ஏம் ஓம் இவை படற்கையாரையும், ஊர்ந்த அப்படின்னு சேர்ந்து வந்த க ட த ர இவைகள் என்னன்னா கும் டும்
தும் ரும். இரு பாலரையும்னா முன்னிலையாரையும் படற்கையாரையும். சரியா? இரு பாலரையும் தன்னோடு படுக்கும் தன்மை பன்மை. தன்னோடு படுக்கும்னா சேர்த்து கொள்ளும் என்று பொருள். தன்னோடு சேர்த்து கொள்ளும் தன்மை பன்மை விகுதிகள் அப்படின்னு இந்த நன்னூல் நூற்பா சொல்லுது. அடுத்ததா தன்மை பன்மை 2 வகைப்படும். உளப்பாட்டு தன்மை பன்மை, உளப்படுத்தாத தன்மை பன்மைன்னு 2 வகைப்படும். அவை என்ன? உளப்பாட்டு தன்மை பன்மைனா என்ன? பேசுபவர், அதாவது தன்மை தன்னுடன் முன்னிலையாரையும் சேர்த்து கொண்டு பேசுவதைத்தான் உளப்பாட்டு தன்மை பன்மைன்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு, நாம் முயற்சி செய்வோம். இந்த இடத்துல நாம் என்ற சொல் முன்னிலையாரையும் சேர்த்து சொல்லுது. நல்லா நினைவு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நாம் என்ற சொல் முன்னிலையாரையும் சேர்த்து சொல்லுது. உளப்படுத்தாத தன்மை பன்மைனா என்ன? பேசுபவர் தன்மை தன்னுடன் முன்னிலையாரை சேர்த்து கொள்ளாமல் பேசுவதைத்தான் உளப்படுத்தாத தன்மை பன்மைன்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு பாருங்க, நாங்கள் முயற்சி செய்வோம். அப்போ நாங்கள் என்பது இந்த இடத்துல முன்னிலையை சேர்க்கலை. அப்போ முன்னிலை சேர்ந்ததுன்னா உளப்படுத்தின தன்மை பன்மை, முன்னிலை சேர்லேனா உளப்படுத்தாத தன்மை பன்மை. இப்படி தன்மை பன்மை 2 வகைப்படும். அடுத்ததா குறிப்பு வினை முற்றுல வரக்கூடிய தன்மை பன்மை பார்க்கலாம். தாரினம், ஆம் தாரினாம். நாம் என்ற தன்மை பன்மை நானும் நீயும் என்ற முன்னிலை பெயரோடு வருது. இது குறிப்பு வினை முற்று. ஏம் ஓம். தாரினெம் தாரினேம் தாரினோம் இவைகள் நாம் என்ற தன்மை பன்மை சொற்கள் நானும் அவனும் என்ற படற்கை பெயரோடு வருது. இவைகள் 5மே குறிப்பு வினை முற்றில் வரக்கூடியவை. இன்றைக்கு வகுப்புல தன்மை ஒருமை வினைமுற்று விகுதிகளான கு, டு, து, ரு, அல், அன், என், ஏன் இவைகளையும் தன்மை பன்மை வினைமுற்று விகுதிகளான ஆம், எம், ஏம், ஓம், கும், டும், தும், ரும் இவைகளையும் பற்றி தெளிவாக பார்த்தோம். அடுத்த வகுப்புல முன்னிலை ஒருமை பன்மை விகுதிகளை பற்றி மிக தெளிவாக பார்க்கலாம். வகுப்பில் இணைந்ததற்கு நன்றி.